செம மொக்க வாங்கினாங்க திவ்யா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டல. ரைட், என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாண்ட்ராவோட குழந்தைகள் பயங்கர ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ரோமிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிரஜன் வந்து திவ்யா பற்றி, கனியை பற்றி, பிஜே பார்வதியை பற்றி எல்லாரை பற்றியும் சொன்னார். வச்சுக்காத அவங்கக்கிட்டலாம். பார்வதி நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஏன்னா வெளியில் வந்து பார்வதிக்கு அகன்ஸ்டாக தான் போயிட்டுருக்குன்றது விஷயங்கள் தெரியுது. பார்வதிக்கிட்ட நீ பயஸ்டாக இது பண்ணாத, எல்லாம் பண்ணு ஜாலியாக, அதெல்லாம் விட்டுறாத. ஆனால் திவ்யா பிரச்சனை கிடையாது, கனி பிரச்சனை கிடையாது, விக்ரம் பிரச்சனை கிடையாது, ட்ரிகர் ஆகாத, சைலண்ட்டாக இரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள். அதேமாதிரி டைட்டில் வினர் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அதனால் நீ உங்கள் கேமை பெஸ்ட்டாக கொடு. ஃபஸ்ட்டு வீக் இருந்த சாண்ட்ரா இப்போ இல்லை, எல்லாத்தையும் சொல்லி பண்ணிகிட்ருக்கார். இந்த பக்கம் குழந்தைங்க நல்லா விளாண்டுருக்கு. விஜய் பார்த்துக்கிட்டையும் சபரி சூப்பராக விளாண்டுட்டு இருந்தார். சபரி ஜெயிலில் போனோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க குழந்தைங்களாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் திவ்யா வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க, உனக்கு வந்துட்டு யாரை இங்கே பிடிக்கும் அப்படின்னு. அவங்க வந்து அரோராவை கை காட்டுறாங்க. அரோராவை பிடிக்குமா, எல்லாரையும் பிடிக்குன்னு சொல்லு, என்னையும் உனக்கு பிடிக்காதான்னு திவ்யா கேட்குறாங்க. நீங்கள் தான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டிங்களே அதனால அப்படின்போது ஷாக் ஆகிட்டாங்க. இன்னதும் ஏண்டி உங்கள் அம்மா என் கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்றாங்க. எங்கே அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு செம்ம சிரிப்பு. அட ஏன்னா பார்க்குறாங்கல்ல, நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நான் தான் அதே சொன்னேன்ல, அவங்களே ஆல்ரெடி எமோஷனாக இருக்கும்போது இவங்க அங்கே போய்ட்டு எமோஷனலுக்கு ஆறுதலாக இருக்காமல் தேவையில்லாமல் போய்ட்டு ஒரு சில விஷயங்கள் பேசும்போது கண்டிப்பாக அது வந்து அவங்கள கொந்தளிக்க வைக்கும். அந்த மாதிரி கொந்தளிக்க டைமில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷன் டைமில் போய்ட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இவங்க பேரை கொடுத்து அவங்க எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வீக்கர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது காண்டாகும். கூடவே வந்துட்டு இது போராத குறைக்க வந்துட்டு அந்த நாமினேஷன்லேயும் வந்துட்டு இவங்களை ஓப்பன் நாமினேட் பண்ணும்போது இன்னும் காண்டாயிட்டாங்க. அதுதான் வந்து இந்த பிரிவுக்கு காரணம். இப்போ வந்து அந்த குழந்தைக்கே தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தான் எங்கள் அம்மா கூட சண்டை போடுறீங்களா அப்படின்ட்டு. இதே இது வந்துட்டு சாண்ட்ராவும் விஜய் பரவதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்க சொல்லியிருக்கா பார்த்தீங்களா. ஸோ குழந்தைங்களுக்கு தெரியுது திவ்யா பண்ணுற சேட்டைகள். ஆனால் வந்து ஒரு சில பேர் மட்டும் வந்து இன்னும் கூஜா தூக்கிட்டு இருக்காங்க, திவ்யா வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரைட், ஆனால் திவ்யாவோட கேம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ட்ரிகரிங் கேம் தான். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. காலையில் கூட பாருங்கள், விஜய் பார்வதை பற்றி சாண்ட்ரா சொன்ன அடுத்த நிமிஷமே ஆமாம் அது அவ்வளோதான் அவள் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பேட் டச் அப்படின்ற விஷயத்த விஜய் பார்வதி கொண்டு வரவே இல்லை, எடுத்துகிட்டு வந்தது கமருதீன். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.